உலகத்திலேயே யாருமே பண்ணாத சாதனையை விஜய் பண்ணிட்டாரா? அவர் மக்களுக்கு இடையூறு பண்ணுறாரு, அது அவர் காதுக்கு போகாதா? ஏங்க அவர் கரெக்டான டைமுக்கு அவர் ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறாரு. பொதுமக்களும் அதே மாதிரி நினைப்பாங்க தானே. 9 மணிக்கு 8:30 மணிக்கே வந்து அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு அவங்க போகணும். இல்லைன்னா அதுக்கான பிடித்தம் செய்யப்படும் சம்பளத்துலேருந்து. இதெல்லாம் விஜய் காதுக்கு போகாதா? அவர் முதலமைச்சருக்கு எதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ போலீஸார் எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? இல்லை, இந்த விஷயம்லாம் அவர் காதுக்கு சுத்தமாக போகாதான். தினந்தோறும் இந்த பிரச்சனை 5 வருஷத்துக்குமே தொடரும். அதாவது டெய்லியுமே அந்த நீலாங்கரையில் ஒரு போக்குவரத்து வந்து ஸ்டாப் பண்ணி அவர் போகிற வரைக்குமே ஒரு பிரச்சனை இது நிறைய போயிட்டே இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக சொல்கிறோம். எல்லா முதலமைச்சர்கள் மாதிரியும் இல்லாத தமிழக முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு தனி சிறப்பான ஒரு முடிவை எடுத்திருக்கார். அதாவது நீலாங்கரையில் அங்கேருந்து அவர் தொடங்கி 17 கிலோமீட்டர் கடந்து தான் தலைமை செயலகத்தை வந்து அடையணும். இதுக்காக வந்து போக்குவரத்து நெரிசல் பயங்கரமாக இருக்கிறதால அவர் காதுக்கே இது கிட்டத்தட்ட போயிடுச்சு. அதனால் வந்து இதுக்கப்புறம் வரும் நாட்களில் வந்து அவருக்கான ஒரு தனி ரூட், அந்த ரோட்லேயே வந்து அவரும் போகலாம், பொதுமக்களும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருக்காங்க. அதாவது அவருடைய வாகனங்கள் பக்கத்துலேயே வந்து பொதுமக்களுடைய வாகனங்கள், அதாவது பேருந்துகள், கார், 2 வீலர் இந்த மாதிரி எல்லாமே வந்து போகலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்காக போக்குவரத்து வந்து நிறுத்த வேணாம், எல்லாருக்குமே வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது மற்ற முதலமைச்சர்களிடம் இருந்து இவர் தனியாகவே தெரிவார். அதாவது மற்ற முதலமைச்சர்களுக்காக பல மணி நேரம் காத்துட்ருக்கணும், வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு நிறைய இடையூறு. அதில் வந்து இவர் கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருக்கார். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.